எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சேஷாதேவியை பார்க்குறதுக்காக போகிறோம். இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். அது ஒரு செம விஷயம். ஒரு யதார்த்தமான விஷயத்த சொல்கிறேன். ஒரு புனிதமான காரியத்துக்கு போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக கூட வாங்க, பாருங்கள். நான் இங்கே வனதுர்க்கை அப்படிங்கிற ஒரு தெய்வத்து கோயிலுக்காக வந்திருக்கிறேன். இது யதார்த்தமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேங்க சம்மந்தமாக. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்திருக்கிறது சேஷாதேவியை நம்ம கழுதப்பனையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய தமிழ் தெய்வம். அவங்க பேர் சேஷாதேவி, மூத்த தேவின்னு சொல்லுவோம். அவங்களுடைய சிலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்க மகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சுவாமி இருக்கார். அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி சிலை செய்யணும் சாமி சேஷாதேவியோட அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். அவர் ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வச்சார். அவங்க சில மாடல்கள் காட்டியிருக்காங்க என்கிட்ட. அது என்ன மாடல்கள் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அது மாதிரி பண்ணணும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன். அது உண்மையாலுமே சேஷாதேவியை நம்ம தமிழ் கடவுளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நம்மளுடைய மூத்த தேவி, ரொம்ப அருமையான ஒரு தெய்வம். நம்மளுக்கெல்லாம் நிறையா உதவிகளை பண்ணக்கூடியவங்க. நம்ம அவங்கள கும்பிட்டு வந்தோம்னா நம்மளை கேட்காமலே அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்களோட வாகனம் கழுதையை சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள், கழுதையை வச்சுருக்க தெய்வங்கள், அவங்க கூட இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். முக்கியமாக என்னோடய ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஆராய்ச்சியில் இயேசுநாதரோட வாகனம் அவங்க தான். இவன் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இஸ்லாத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரையெல்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் கழுதையை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத குரான்லேயும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கிறிஸ்தவ மதத்தில் பழைய ஏற்பாட்டில் அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. யூதர்களோட ரகசிய தெய்வம் யோகோப் அப்படிங்கிற ஒரு தெய்வம். அவங்களோட இன்னொரு உருவம் பார்த்திங்கன்னா, அவங்க முகம் கழுதையோட முகமாக இருக்கும், காது நல்லா பெருசாக இருக்கும். முக்கியமாக என்ன அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யூதர்கள் இந்த உலகத்திலேயே மிக அறிவானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தை ஆளக்கூடிய மனிதர்களும் அவங்க தான். இந்த உலகத்தில் முக்கியமாக பெரிய பெரிய நிலையில் இருக்கவங்க, இந்த உலகத்தை ஆளுமை பண்ணக்கூடியவங்க தான். அவங்க ஏன் அந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது இந்த கழுதை அப்படிங்கிற ஒரு இனம், ஒரு விலங்குன்னு நான் சொல்லக்கூடாது, அருமையான ஒரு ஜீவராசி எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொன்னது நம்ம கழுதையை மட்டும்தான், பஞ்ச கல்யாணிகள். அதே மாதிரி இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், இஸ்லாமத்துலேயும் அவங்களுக்கு அந்த கழுதை அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எல்லாத்தாலையும் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும். உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அதை பயன்பெறணும். அந்த கழுதைன்னா அர்த்தம் அப்படின்னா பீஸ்னு அர்த்தம், ஒரு அமைதிக்கான கடவுள் அப்படின்னு அர்த்தம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, பேசும்போது இயேசுநாதர் இஸ்ரேல் நஸ்ரேத்தா அவர் வரும்பொழுது கூட இந்த ஒரு ஊருக்கு வராரு, ஜெருசலேமுக்கு வராரு. ஜெருசலேம் தான் இப்போ இஸ்ரேலோட தலைநகர். அங்கே வரும்பொழுது கூட அவர் கழுதையில் தான் வராரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் அழிக்கும் கடவுள் கிடையாது, நான் ஒரு ராஜா, எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய ராஜா அப்படின்னு அவர் தன்னை சொல்கிறாரு. அப்போ கழுதை அப்படிங்கிறது ஒரு அமைதிக்கான ஒரு 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 சின்னம், ஒரு அடையாளம் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், கழுதை ரொம்ப அறிவுள்ள ஒரு ஜீவராசி. நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல அதை பற்றி பேசுகிறாங்க, நிறைய இடத்துல அந்த கழுதையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ சேஷாதேவியோட வாகனம் கழுதை தான், சீட்லா தேவியோட வாகனம் கழுதை தான். அப்படிங்கும் பொழுது இவங்களை நம்ம அது இல்லாமல் நம்ம பழைய தமிழர்களுடைய கடவுளும் இவங்க தான். ஒரு காலகட்டங்களில் இவங்களை 14ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்கள்லாம் இவங்களை பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க.
அவங்க வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. எல்லா ராசிக்கும், இந்த ராசி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லா ராசிக்கும் உதவக்கூடியவங்க. அப்போது அவங்களுக்காக ஒரு கோயிலை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசித்தோம். நான் யோசித்தேன். அதுக்கான ஏற்பாடுகளில் தான் இங்கே வந்து வந்திருக்கேன். என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன மாடல் கொடுத்துருக்கேன். அதை முழுமையாக அடையிறதுக்கான விஷயங்களில் ஒவ்வொன்றும் எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரி அதை செய்யணும், என்ன மாதிரி அதை வந்து தெய்வீக ரீதியாக அதை நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான விஷயம். வாங்க கொண்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இது ஒரு அருமையான கோயில். ஐயா, இந்த கோயில் பற்றி சொல்லுங்கய்யா. வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் சிறுகுன்னூர் போட்டு சிஆர்பாளையம் சென்னை நெடுஞ்சாலையில் வனதுர்க்கையம் என்ற சக்தி பீடம் இருக்குது. இந்த சக்தி பீடத்தை நாங்கள் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனைத்து ஆன்மீக அன்பு குடும்பங்கள் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா அன்பு குடும்பங்கள் வனதுர்க்கையம் சக்தி பீடத்தை வந்து வழிபடுறதுக்காக நிறையா அன்பு குடும்பங்கள் வனதுர்க்கையம் சக்தி பீடத்தை வழிபடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இதில் ராஜா என்பவர் வந்து எனக்கு ரொம்ப காலம் நெருங்கிய அன்பு குடும்பத்தில் ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து முசிறி ரோட்டில் வந்து துறையூரில் வந்து முசிறி போகிற ரோட்டில் கழுதை பண்ணை வச்சுருக்காரு. இந்த கழுதை பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட 100 கழுதை வச்சு பூஜை பண்ணியிருக்கா. அதுலேருந்து வந்து அந்த மாட்டோட அந்த கழுதையோட பால், கழுதையோட கோமியம், அந்த கழுதையோட எருவெல்லாம் எடுத்து ஒரு இயற்கை மருத்துவம் செய்துட்ருக்கார் ரொம்ப நாளாக. ஏழை எளிய பிள்ளைங்களுக்கும் சில அவரால் முடிஞ்ச டொனேஷன் நன்கொடையும் பண்ணிகிட்ருக்கார். ஏழை எளிய பிள்ளைங்களுக்கும் ஏழ்மையான மருத்துவ செலவும் அவரால் முடிஞ்சது பண்ணிக்கிட்டு இன்றைய காலங்களில் ஒரு ரொம்ப நாள் எனக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து ஒரு மூத்தாதேவிங்கிற ஒரு சக்தி பீடம் கோயிலாக அங்கே கட்டணுன்னு விரும்பி அந்த சிலை செய்கிறது அந்த சிலை எப்படி இருக்கும் மூத்தாதேவிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி இப்போ தான் அந்த சிலையை ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிருக்காரு. இதுக்கான அந்த சிலையை அந்த கழுதை பண்ணையில் வச்சு மக்கள் நலன் பெறுவதற்காக, மக்கள் செல்வதற்காக, நல்லா இருக்கணுங்கிறத கருதி அதில் வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே நல்லாளியாக பெறணுங்கிறதுக்காக ஐயா வந்து அந்த மூத்தாதேவி சிலையை வந்து இப்படி தான் இருக்குங்கிறத உருவ வழிபாடு எடுத்துட்டாரு. அதுபோல் மூத்தாதேவிங்கிற சிலை அமைப்பை வந்து இப்போ தான் பழைய சாஸ்திரங்கள் முன்னோர்கள் மூத்தாதேவிங்கிற உருவமைப்பு சில பக்தர்களுக்கு, சில ஆன்மீக குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இதுதான் உருவங்கிறத கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டார். இப்போ அந்த மூத்தாதேவி கோயிலை வந்து கழுதை பண்ணையில் கட்டுறதுக்கான ஏற்பாடுக்காக எப்படி செய்யணுங்கிறதுக்காக தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்டுருக்காரு. நான் வந்து அந்த சிலையை வந்து இப்படி தான் கற்கள் வைக்கிறோமா, இப்படி தான் வச்சு பயன்படுத்தணும், இப்படி வச்சு செய்தால் மக்களும் நல்லா இருப்பாங்க, வரக்கூடிய மக்களும் நீங்களும் நல்லா இருப்பீங்க, அந்த தெய்வமும் சில செல்பமாக வளர்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய நாட்களுக்குள்ளே துறையூர்லேருந்து முசிறி போகிற ரோட்டில் மூத்தாதேவிங்கிற கோயில் கழுதை பண்ணையில் கண்டிப்பாக அமைக்கப்படும். மக்களுக்காக பெரிய லெவலில் கண்டிப்பாக இயங்குங்கிறத வனதுர்க்கையம் சக்தி பீடமாக நான் வேண்டி வணங்குகின்றேன். ஐயா, இப்போ வனதுர்க்கையை பற்றி எந்த நாளில் விசேஷம், எப்போ வரலாம் அப்படிங்கிற சொல்லுங்கள். நம்ம வனதுர்க்கையம்ங்கிறது வந்து இந்த இடம் வந்து பிடாரி வந்து வாழடி வாடியாக சோழவந்தாங்கிற ஒரு சிற்றரசர்கள் வந்து இந்த இடம் வாழ்ந்த இடம். அன்னைய காலத்துங்களை வந்து எல்லா பிடேரிகள்லையும் 7 கன்னி தான் இருக்கும். இங்கே வந்து தச அவதாரம் இருக்குது. தச அவதாரத்துலேயும் வந்து இப்போ கட்டப்பட்டதெல்லாம் வந்து மூலவருக்குள்ளே ஐயனார் வச்சுருப்பாங்க. இதில் வந்து இந்திரன், இந்திராணி இது போல் அமைப்பு வச்சு தான் முத்தது, கல்கி, பசுத்தாய் சாமியெல்லாம் இருக்குது. மொத்தம் 10 அவதாரம் உள்ளார் இருக்குது. இது வந்து எங்கள் தாத்தா பாட்டாங்க. அதிலேருந்து விளக்கு பூஜை மட்டும்தான் போட்டாங்க, விளக்கு எந்த பூஜையும் கிடையாது. இப்போ நான் ஆன்மீகத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிற்பாடு தான் அந்த அம்பாளுக்கு நிரந்தரமான பூஜையும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வனதுர்க்கைங்கிற ஒரு சக்தி பீடத்தை கட்ட சொல்லி 36 ரூபாய் நம்ம இயங்கி அபிஷேக பீடம் 2.5 அடியில் வச்சு பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூஜை வந்து வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு பகல் 12 மணி சிறப்பு பூஜை உண்டு. அமாவாசை பௌர்ணமி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே யாகங்களும் கோமாத பூஜையும் பரிவார பூஜைகளும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். சித்திரை 1க்கு தமிழ் புத்தாண்டுக்காக தமிழ் புத்தாண்டு விழா கொண்டாடுறோம். அன்னைக்கு வஸ்திரம், புடவை, காணிக்கை மக்கள் செல்வந்தராக வாழ்கிறதுக்காக காணிக்கை கொடுக்குறோம். மாசி மாதம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கங்கணம் கட்டி 3வது சனி ஞாயிறு பூஜைகள் நடைபெறும். வர வழி சொல்லிடுங்க. இங்கே எப்படி வர்றது சாமி? இது வர வழி வந்து திருச்சி டு பெரம்பலூர் சென்னை பைபாஸ்
திருச்சி டு சென்னை, சென்னை பைபாஸில் சமயபுரம், கொணலை, சிறுகனூர்ங்கிற ஒரு கிராமம். அங்கே இறங்கி உள்ளார 1 கிலோமீட்டர் சிஆர் பாளையம்னு கேட்டு வரணும். ஐயா நம்பர் சொல்லிடுங்க. 90 80 68 78 09. அனைத்து விதமான பிரச்சனைக்கும் பரிகாரம் முன்னோர்கள் செய்தபடி செய்து தரப்படும். ஐயா வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஐயா தான் உதவி பண்ணுறவங்க. ஐயாவோட நம்பர் இருக்குது. நீங்கள் இங்கே கோயிலுக்கு வரலாம், எல்லா பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐயா தான் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அந்த சில அமைப்புக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பாக விரைவில் ஐயா சொன்னது மாதிரி சேஷாதியோட பீடம் வந்து அங்கே அமையும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு வரணும், இப்போ இருக்க கோயிலுக்கு வரணுன்னா ஐயா நம்பர் இருக்குது, நீங்கள் தொடர்பு பண்ணிவிட்டு இங்கே வரலாம்.